சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இந்த சருணத்தில் இந்த பிரச்சனையை எடுப்பது அப்படிங்கிறது உடைய முக்கியத்துவம் என்ன? இன்னும் சென்சஸே எடுக்கலை, சென்சஸ் எடுத்த பிறகு தான் இதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கப்படும், டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி வரையறை செய்கிறதுக்குன்னு ஒரு மறுசீரமைப்புக்குன்னு ஒரு கமிட்டி அமைக்கப்படும். அப்போ தான் நமக்கு எவ்வளவு தொகுதி கிடைக்க போகுது இல்லை இழக்க போகிறோம்னு தெரியும். இப்போவே முதலமைச்சர் சொல்வதுடைய நோக்கம், அதனுடைய பின்னணி அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக வைக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு சென்செக்ஸ் எடுக்கப்பட்டிருந்தால், கோவிட் முடிஞ்ச பிறகு 22லையோ 23லையோ எடுத்திருந்தா இப்போவே பிரச்சனையை கலப்ப வேண்டிய அவசியம் இல்லை. சென்செக்ஸ் எடுக்காதது தான் எங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஏன் அப்படின்னா 2001 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம், அடுத்த 25 ஆண்டுகளுக்கு எண்ணிக்கை அப்படியே ஃப்ரீஸாக இருக்கும் அப்படின்ட்டு, ரெண்டாவது முறையாக 76க்கு பிறகு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2026க்கு பிறகு எடுக்கப்படக்கூடிய முதல் சென்செக்ஸ், அதாவது 31, அதன் அடிப்படையில் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்படும். அது அந்த பாராளுமன்றத்தினுடைய ஆயுட்காலம் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய தேர்தலில் எண்ணிக்கையை மறுவரையறை செய்யும். அப்போ 21 சென்செக்ஸ் எடுக்கப்பட்டிருந்தா அடுத்த சென்செக்ஸ் 31ல, அடுத்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு 34 ஆயிடும். 10 ஆண்டுகள் கேப் இருக்கு நமக்கு அப்படின்னு நாம நினைக்கலாம். இவங்க 21 சென்செக்ஸ் எடுக்காம வைத்திருப்பதே தென் மாநிலங்களை ஒடுக்குவதற்கு தான். இப்ப 21 சென்செக்ஸ் எடுக்கல, அந்த 21 சென்செக்ஸ் 27ல எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஆஃப்டர் 26 26க்கு பிறகு எடுக்கப்படக்கூடிய முதல் சென்செக்ஸ் 27ல எடுத்தாலும் அது முதல் சென்செக்ஸ் தானே. அப்ப 29லயே அந்த ஆபத்தை நாம் எதிர்கொள்ள நேரிடும். 34ல நடக்க வேண்டிய ஆபத்தை 2029லயே எதிர்கொள்ள நேரிடும். அப்படிங்கிற காரணத்தினால தான் இப்போதே இதை தொடங்குறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்களாம் ஒரு இமேஜினரிக்குள்ள போறீங்களான்னா இல்ல, 2026க்கு பிறகு டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டும் என்பது சட்டம். டீலிமிட்டேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்க புதிய மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பீங்க, அப்புறம் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் போடுவீங்க. அது நம்பர், ஒவ்வொரு மாநிலத்துக்கு இத்தனை நம்பர் எம்பிக்கள் இருக்கணும், அதன் அடிப்படையில் இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும். இப்போ 70களுக்கு பிறகு மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அரசு ஒரு கொள்கை முடிவா எடுக்குது, 20 அம்ச திட்டம் போடுறாங்க, நீங்க அதை ஃபோர்ஸ் பண்றோம், சட்ட ரீதியா அதை மேண்டேட் பண்ணி சில விஷயங்களுக்குள்ள கொண்டு போறோம். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினா எனக்கு பிரதிநிதித்துவம் இழந்துருவோம் அப்படிங்கிற அச்சம் மாநிலங்களுக்கு வரும்பொழுது இந்திரா காந்தி அம்மையார் தான் 25 ஆண்டுகள் அதை ஃப்ரீஸ் பண்ணாங்க. 76ல 25 வருஷம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் இப்படியே இருக்கும் அப்படின்ட்டு. 2001ல அது முடிஞ்சிருச்சு. அப்ப 2001 சென்செக்ஸ் அடிப்படையில் ஒரு டீலிமிட்டேஷன் வந்திருக்கணும். ஒருவேளை அன்னைக்கு வந்திருந்தா நிலைமை மாறி இருக்குமான்னு கேட்டா, அன்னைக்கும் ஊபியினுடைய மக்கள் தொகை பெரிதாகவும் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை சிறிதாகவும் இருந்துச்சு. அப்ப நம்பரை சொல்லல, பெருகிற விகிதத்தை சொல்றேன். அங்க 3 குழந்தை பிறக்குதுன்னா இங்க 1 குழந்தை அப்படிங்கிற நம்பர்ல தான் இருந்தது. அப்ப இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், ஊபி பீகார் மாதிரியான மாநிலங்கள் கட்டுப்படுத்த தவறின. அப்ப 2001ல 76ல என்ன நிலைமை இருந்துச்சோ அதே நிலைமை தான் இருந்துச்சு. அதுல கொஞ்சம் வேணா முன்னேற்றம் இருந்திருக்கலாம். அப்ப என்ன பண்றாங்க, திருப்பி 25 ஆண்டுகள் நம்ம ஃப்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு 2026 வரைக்கும் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு 76ல இருந்த ஜனநாயக சூழலும் 2001ல இருந்த ஜனநாயக சூழலும் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எப்படி ஹிந்து முஸ்லிம்னு ஒரு டிவிஷனை ஏற்படுத்தி பாஜக ஓட்டு வாங்குகிறதோ அதே போல தென்னிந்தியாவை, தமிழ்நாட்டை ஒரு எதிரியாக கட்டமைத்து வடபகுதிகளே பாஜக ஓட்டு வேட்டையாடுகிறது. அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், ஒடிசால போய் கொத்துச்சாவி பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் கொத்துச்சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு பாஜகவினுடைய பிரதமர் முகங்களும் உள்துறை அமைச்சரும் பேசினது ஒரு சான்று. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாம் ஒடிசால போயிட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் தமிழர்கள் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பேசினதும் அது தமிழர்கள் மீது ஒரு துவேஷத்தை, ஒரு வெறுப்பை அங்க விதைச்சு அதன் மூலமா அரசியலில் லாபம் பார்ப்பது. இப்ப தென்னிந்தியாவில் இந்த மாதிரி ஒரு டீலிமிட்டேஷன் வருது, பிரதிநிதித்துவம் குறையுதுன்னா எதிர்த்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க தென்னிந்தியர்கள். பாருங்க உங்களுக்கு எதிராக ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னுட்டு வடபகுதிகளில் ஓட்டு வேட்டையாடக்கூடிய சதி திட்டம் பாஜகவுக்கு இருக்கக்கூடும். அதையும் சேர்த்து தான் நம்ம எச்சரிக்கையாக இந்த விஷயத்தை கையாளணும்னு முதலமைச்சர் இன்றைக்கு இதை தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ இதில் கேரளா, அதாவது ஒரு டேட்டா வெளியான டேட்டாவுடைய அடிப்படையில் மிலன் வைஷ்ணவ் அண்ட் ஜானி ஹைன்ஸ்டன் 2019ல் வெளியிட்ட, அதாவது கேரேஜ் என்டவுன்மெண்ட் இன்டர்நேஷ்னல் பீஸுக்காக வெளியிடப்பட்ட அந்த டேட்டா உங்ககிட்ட இருந்திருக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா தலா 8 தொகுதிகள் இழக்கும் அப்படின்னு அந்த டேட்டா சொல்லுது. இந்த டீலிமிட்டேஷனை இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணால் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறதும்,
அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகபட்சமாக 11 தொகுதிகள், பீகாருக்கு 10 தொகுதிகள், ராஜஸ்தான் 6, மத்திய பிரதேஷ் 6, மகாராஷ்டிராவில் எந்த ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லுது. மகாராஷ்டிராவுக்கும் அஸ்ஸாமுக்கும் மட்டும் அப்படி சொல்லுது. மற்றதெல்லாம் 1 தொகுதி 2 தொகுதி வித்தியாசம் தான். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் போட்டிருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஃபார்முலாவில் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஃபார்முலாவில் தான் பண்ணுவார்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா இந்த ஃபார்முலா அடிப்படையில் தான், ஏன்னா முதலமைச்சர் சொன்ன அந்த 8 தொகுதிங்கிறதும் இவங்க எடுத்திருக்கிற டீலிமிட்டேஷன் ஃபார்முலா ஒன்னா இருக்கு. ஏன்னா தமிழ்நாடுக்கு 8ன்னு இருக்கு. அப்படிதான் இருக்குமா? டீலிமிட்டேஷன்ல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு, ஒரு மாநிலத்தில் எத்தனை எம்பிக்கள் இருக்கணும் அப்படிங்கிறது, அது மக்கள் தொகை அடிப்படையில் தான்ங்கிறது சட்டம். அதனால தான் 71 மக்கள் தொகைன்னு ஃப்ரீஸ் பண்ணமே தவிர நாம வந்து மக்கள் தொகைங்கிற கிரைட்டீரியாவை மாத்தல. மக்கள் தொகை தான் அடிப்படை. அதை வந்து எந்த வருஷத்து மக்கள் தொகையை வச்சுக்கிறோங்கிறதுலாம் நமக்கு பிரச்சனை இருக்கு. 71 அப்படிங்கிறதுல தான் 50 ஆண்டுகளாக நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை மாத்துவாங்கங்கிற அச்சம் நமக்கு இருக்கு. இன்னொரு ஆஸ்பெக்ட் தான் வெவ்வேறு ஃபேக்டரை கன்சிடர் பண்றது. ஒரு தொகுதியினுடைய எல்லை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விவகாரம் வரும்பொழுது தான் அதுல இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதா, இத்தனை ஃபார்முலா யூஸ் பண்றதா, சோஷியல் ஆஸ்பெக்ட் யூஸ் பண்றதா, ஜியோகிராஃபி யூஸ் பண்றதா, இதெல்லாம் வந்து அந்த விவகாரத்துக்குள்ள தான் வருது. இப்போ பிரச்சனை வந்து நீங்க தொகுதியோட பார்டர் என்னங்கிறது அல்ல, தமிழ்நாட்டுக்கு எத்தனை எம்பிக்கள் அந்த எண்ணிக்கையில தான். எண்ணிக்கை இஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் மக்கள் தொகை. அப்ப மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் தொகுதிகளை எண்ணிக்கையை நிர்ணயிச்சீங்கன்னா ஆபத்து வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தெளிவான விஷயம். இப்ப ஏன் இதை நாம பெருசா பேசிட்டு இருக்கோம்னா, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை, தென்னிந்திய மாநிலங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் எதெல்லாம் புறக்கணிக்கப்படும்னு ஒரு உங்களுக்கு தோணுது இல்ல? இதன் மூலமாக என்னென்னலாம் பாதிப்புன்னு. அதனால தானே இப்ப நீங்க கழுத்துக்கு மேல தலைக்கு மேல தொங்குற கத்தின்னு சொல்றாரு முதலமைச்சர்னா, ஏதோ ஒரு அதற்கு பின்னாடி இருக்கணும்ல. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத தான் சொல்றோம். நீங்க தொடர்ச்சியா பாருங்க, 2 வகையில பண்றாங்க. ஒன்னு, மாநிலங்களை நலிஃபை பண்றது, மாநிலங்களை செல்லா காசாக்குற வேலைகள். உதாரணம் வந்து ஆளுநரை கொண்டு அவர்கள் ஆளாத மாநிலங்களை நெருக்கிறது, எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற விடாம தடுக்கிறது, எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்துறது. இன்னொரு பக்கம் யூஜிசி, கடைசி 1 மாசத்துல வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுங்க. யூஜிசி மாநிலத்தினுடைய பிரதிநிதியை தூக்கி வெளில போடுறாங்க. அடுத்தது சிபிஎஸ்இ, மாநில அரசு வாங்க வேண்டிய என்ஓசியை தூக்கி எக்ஸம் பண்றாங்க. அப்ப புதிதாக எந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாலும் அதுல மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய ரோல் இருக்குல்ல, அதை நலிஃபை பண்றது. அப்ப மாநிலங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி இவர்கள் தீவிரமாக நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் இப்ப எஸ்எஸ்ஏ ஃபண்டு வேணுமா, இந்தியை ஏத்துக்கோ, அதாவது மும்மொழிங்கிற பேர்ல நேரடியா இந்தியை சொல்ல முடியாது, அதனால மும்மொழிங்கிற பேர்ல இந்தியை நீ ஏத்துக்கோ அப்படின்னுட்டு மிரட்டுவது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்கீட்டுல வந்து தொடர்ச்சியான பாரபட்சம். சரிங்க, தமிழ்நாடு 9% வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, எங்களுக்கு ஏங்க நீங்க வந்து கம்மியா கொடுக்குறீங்கன்னு கேட்டா, நீங்க மக்கள் தொகையில் கம்மியா இருக்கிறீங்க. இதுதான் ஃபினான்ஸ் கமிஷனுடைய பதிலா இருக்கு. அதே போல வந்து இந்தியை நாங்க ஏங்க ஏத்துக்கணும், இந்தியா முழுக்க ஒரு பொது மொழியா ஏன் இந்தி இருக்கணும், ஏன் தமிழ் இருக்கக்கூடாதுன்னு நம்ம கேட்டோம்னா, தமிழ் வந்து வெறும் 6-10% தான் பேசுறாங்க, இந்தி வந்து 40% 50-60% பேர் பேசுறாங்க, அப்ப நீங்க எண்ணிக்கையில கம்மியா இருக்கீங்க அப்படிங்கிறது காரணமா சொல்லப்படுது. அப்போ மொழியாக இருக்கட்டும், நிதியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இவங்க சொல்ற காரணம் நீங்க எண்ணிக்கையில கம்மியா இருக்கீங்க. அப்ப அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல, அங்கேயும் இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. பிரதிநிதியையும் நீங்கள் எண்ணிக்கையில் கம்மியா இருக்கிறீங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளையும் குறைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி, சதிவலை வந்து பின்னப்படுகிறது. அதை முறியடிக்கணுங்கிற நோக்கத்தோட தான் முதலமைச்சர் இதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நீங்க வந்து கேட்கலாம், நீங்க ஏன் இப்பவே ஆரம்பிக்கிறீங்க, மற்ற மாநில எல்லா மாநிலங்களுக்கும் பாதிப்பு இருக்கு அப்படின்ட்டு. இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் பாதிப்பு இருந்துச்சு. 60களில் நாம சென்ஸ் பண்ணதை இன்னைக்கு தான் பல மாநிலங்கள் சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புதிய கல்விக் கொள்கையால் வந்து என்ரோல்மெண்ட் குறையும் அப்படின்னு நாம சொன்னோம், எந்த மாநிலமும் ஒத்துக்கல. இன்னைக்கு பீகாரினுடைய என்ரோல்மெண்ட் அதுக்கு சாட்சி. 50 பேர் இருந்த இடத்துல 38 பேர் தான் இருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டில் வந்து 86ல இருந்து 96 உயர்ந்திருக்கு. அப்போ எதெல்லாம் தமிழ்நாடு ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னச்சோ, அதெல்லாம் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிச்சு தான் பிற மாநிலங்கள் உணர்கிறார்கள். அதுக்காக நீங்க ஏன் முன்னாடியே சொன்னீங்க அப்படின்னு கேட்பது நியாயம் இல்ல. தமிழ்நாடு சென்ஸ் பண்ணுது இந்த ஆபத்து இப்படி தான் போய் சேர போகுது அப்படின்னுட்டு. அதை முதலமைச்சர் சென்ஸ் பண்ணி இன்னைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நீங்க சொல்ற இந்த டேட்டா அடிப்படையிலே எடுத்துக்கிட்டோம்னா, ஹிந்தி பெல்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பீமாராவ் ஸ்டேட்ஸ்னு ஓல்டு ஸ்டேட்ல சொல்லணும்னா அந்த ஸ்டேட்ஸோ இல்லை ஹார்ட் கோர் ஹிந்தி பெல்ட்டுக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த கணக்குப்படி இன்க்ரீஸ் ஆகும். குறிப்பாக தென்னிந்தியாவுக்கு இது பெரிய அளவில் டிக்ரீஸ் ஆகுமான ஒரு வித்தியாசத்தை காமிக்குது. இது திரும்ப திரும்ப வடக்கு வர்சஸ் தெற்கு அப்படின்னு தானே போய் நிற்கும். அந்த இடத்துல இப்போ நீங்கள் தொடங்குறது அப்படிங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆபத்தை முதல்ல உணர்ந்து நாம தொடங்கி வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறதா, இது மீண்டும் இன்னொரு வடக்கு வர்சஸ் தெற்குக்கு போய் நிற்குமே அப்படிங்கிற இடத்திற்கு பார்க்கிறதா? வடக்கு வர்சஸ் தெற்குன்னு பேசக்கூடியதே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க பேசுறது ஏதோ வந்து ஆணவத்துல பேசல, நாங்க தெற்கு அப்படின்லாம் பேசல, வஞ்சிக்கப்படுகிறோம். தெற்கு நீங்க தொடர்ந்து வஞ்சிக்கிறீங்க, அதனால வந்து எங்களுக்கு உரிமையை கொடுங்கன்னு கேட்கிறோம்.
அப்போ வந்து வட இந்திய பகுதிகளில் நீங்க அரசியல் செய்யுங்கிறதுக்காக தென்னிந்தியர்களை ஒடுக்குறதுங்கிறது இருக்குல்ல, அதை வந்து நாங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா நீங்க வடக்கு தெற்குன்னு பிரிவினை பேசுறீங்க. அண்ணாமலை கூச்சம் இல்லாம ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டை போற போக்குல டிபேட்ல பேசுறாரு, பிரஸ் மீட்ல பேசுறாரு, வடக்கு தெற்குன்னு பேசுவாங்க, அந்த வார்த்தையால இங்க உச்சரிக்க முடியாது, பேசினாரு. அப்ப என்ன அர்த்தம்னா அவங்க நோக்கம் அது தெற்க வஞ்சிக்கிறது. ஏத்து கேள்வி கேட்டா நீங்க பிரிவினை பேசுறீங்க. பிரிவினை இல்ல, தெற்பகுதிக்கான வஞ்சிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கான உரிமை. இதுல வெஸ்ட் பெங்காலையும் சேர்த்துக்கிறோம், குஜராத்தையும் சேர்த்துக்கிறோம், எந்தெந்த மாநிலங்கள்லாம் வஞ்சிக்கப்படுதோ எல்லா மாநிலத்தையும் சேர்த்துக்கிறோம். நாங்க வந்து ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்கல. எந்தெந்த மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதால் பாதிப்புக்கு உள்ளாகின்றனோ அதை எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து தான் உரிமையை கேட்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரெப்ரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு வாய்ப்பு யோசிக்கிறோம். அதாவது ப்ரிடிக்ட் பண்றது தான் 543 அப்படிங்கறத இன்னைக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், இந்த எண்ணிக்கை இப்படியே இருக்கு அப்படின்னா இன்னைக்கு 7% தமிழ்நாட்டுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இன்னும் சொல்ல போனா 7.1 8% வரைக்கும் இருக்கு. ஒரு 100 எம்பிஸ் உட்கார்ந்தாங்கன்னா அதுல 8 எம்பி தமிழ்நாட்டில இருந்து போறாங்க. ஆனால் இந்த எண்ணிக்கை 5 குறையும், 5 இல்ல 6 குறையும். அதே போல இதை நீங்க 848 உயர்த்தினீங்கனாலும் 10 எம்பி கூட வந்துட்டாங்க அப்படின்னு நாளைக்கு கூச்சமே இல்லாம அண்ணாமலையும் தமிழிசையும் பேட்டி கொடுப்பாங்க. 10 எம்பி கூட கொடுத்திருக்காரு, நீங்க வந்து எப்படி இது வஞ்சனைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா தமிழ்நாட்டுக்கு 10 கூட கொடுக்குறீங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு 63 எம்பி கூட கொடுக்குறீங்க, பீகாருக்கு கிட்டத்தட்ட 39 எம்பி கூட கொடுப்பீங்க, ராஜஸ்தானுக்கு 25 எம்பி கூட கொடுப்பீங்க, மத்திய பிரதேசத்துக்கு 23 எம்பி கூட கொடுப்பீங்க. இந்த 848 அப்படிங்கிற ரேஞ்சை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபார்முலால இருந்துச்சு அப்படின்னா, சோ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி ஒரு 5 அல்லது 6 மாநிலங்கள்ல மட்டும் அவங்க அரசியல் பண்ணா போறோம், மிச்ச எல்லா மாநிலங்களையும் நலிஃபை பண்ணிடலாம். இன்னைக்கு எப்படி வந்து பாராளுமன்றத்துல வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவமே இல்ல, நலிஃபையா இருக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்குன்னு சொல்ல ஒரு எழுந்து கோஷம் போடுற அளவு கூட அவங்களுக்கு சத்து இல்லாதவர்களாக, நான் சொல்றது எண்ணிக்கை அளவில் குறைவானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி தென்னிந்தியாவையும் ஒரு வடகிழக்கு இந்தியாவை போல ஒரு எண்ணிக்கை குறைவான பிரதிநிதிகள் கொண்ட பகுதியாக மாற்றுவதற்கு ஒரு சதிவலை பின்னப்படுகிறது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தலைவராக இந்தியா முழுமைக்கும் வந்து மோடியை எதிர்ப்பதில் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவை, மோடியினுடைய கொடுங்கோன்மை ஆட்சியை எதிர்ப்பதில் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவை கொடுத்த தலைவரா இந்த வாரம் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் லீட் பண்ணிட்டு போறாங்க.